குழந்தை வேணுங்கிறவங்க பெண்கள தான் உட்கார வைக்கணும். அந்த பெண்ண உட்கார வச்சு, அவங்களுக்கு இப்ப அம்பாளுக்கு எப்படி நலுங்கு வச்சோம்? சந்தனம் வச்சு, குங்குமம் வச்சு, அக்ஷத போட்டு, மலர்களால நம்ம வாழ்த்தி, பன்னீர் தெளிச்சு, அதே மாரி அவங்களுக்கு ஆலம் கரைச்சு, நாம கையில கண்ணாடி வளையல் போட்டு விடணும். நல்லா வாழ்த்தி, அடுத்த ஆண்டு கண்டிப்பா அம்பாளே உனக்கு வந்து ஒரு குழந்தையா பொறக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி போடணும். கல்யாணம் ஆகணும். அடுத்த ஆண்டு ஒரு நல்ல கணவரா எனக்கு வரணும்மா. இந்த ஆண்டுக்குள்ள எங்களுக்கு திருமணம் நடக்கணும். ஒரு நல்ல மனைவியா வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பசங்களுக்கு இப்ப இந்த நலுங்கோட நம்ம முடிச்சுருவோம். பெண்களா இருந்தா அவங்களுக்கு வளையல் போடணும். பொண்ணுங்க கல்யாணம் ஆகணும்னாலும் போடணும், குழந்தை வேணும்னாலும் போடணும். கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு கண்ணாடி வளையல் போட்டா, நமக்கு கல்யாண வளையல் போடுற யோகமும், குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டு நாம இந்த வளையல் போட்டா, வளகாப்பு நடத்தக்கூடிய யோகமும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா, அம்மா மடியில உட்கார்ந்து தானே செய்றோம். அதனால அவள் தராமலா போயிட போறா?